எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு மார்கழி சோமவார அமாவாசை. குடும்பத்துக்கு நல்ல செல்வ செழிப்பு வரணும், நல்ல ஒரு நல்ல பேர் இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பேரும் இருக்கக்கூடாது. என் பெண் பிள்ளை நல்லா வளர்ந்து நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்லா படிக்கும் பொழுதே வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு நல்லா படிக்கும் போதே வேலை கிடைக்கணும். இதெல்லாம் உண்மைங்க. இதோடைய தாயோட வேண்டுதல் அது ஒன்றா தாங்க இருக்கும். தாய் தகப்பனோட வேண்டுதல் இது ஒன்றா தான் இருக்கும். பிள்ளைங்கன்னு பிறந்துட்டாலே நம்ம அந்த விஷயந்தான் நம்மளுடைய ரெண்டு கண்ணு. அதை கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அதுங்க பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். எப்போவுமே நம்ம வாழற வரைக்குமே நம்மளுக்கு அந்த பிள்ளைகள் தான் நம்மளுக்கு உயிர்னு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா முழுவதுமாக குலதெய்வத்தோட ஆசி, மகாலட்சுமியோட ஆசி, முன்னோர்கள் ஆசி எல்லாமே கிடைக்கணும்னா இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள் ஒரே ஒரு பெண் பிள்ளைமா இல்லை 2 பெண் பிள்ளைகள், நாங்கள் எப்படி இந்த அமாவாசையை நாங்கள் வழிபடுறது அப்படின்னு கேட்பீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு சொம்பு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இன்று இரவே அதை வச்சுருங்க, இல்லை நாளைக்கு இரவு வைங்க. 1 டம்ளர் தண்ணியில் எள்ளு போட்டு அதை கொண்டு போய் நம்ம வீட்டு வாசப்படிக்கு வெளியில் வச்சுருங்க. உங்களுடைய முன்னோர்கள் உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. உங்களுடைய தாயாக இருந்தாலும், பாட்டியாக இருந்தாலும், தாத்தாவாக இருந்தாலும், நம்மளுடைய அதுக்காக பேயாமான்னு கேட்காதீங்க. அவங்க முன்னோர்கள் தெய்வமாக வணங்குறவங்க நிறைய பேர் பாருங்களேன். நம்ம என்ன தான் சொன்னாலும் சாமி படத்துக்கு பக்கத்தில் நம்மளுடைய இறந்தவங்க படத்தை வைக்கக்கூடாது. நம்ம என்ன தான் நான் யாராக இருந்தாலும் அது போய் நம்ம சொல்லும் போதே அவங்களுக்கு மன வேதனையாக ஆகிடும். ஏன்னா அவ்வளோ அவங்க அந்த பெற்றவங்களும் அவ்வளோ உயிராக வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க கிடைக்கிறதுக்கெலாம் ஒரு குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அதை வாங்கிக்கிட்டு நீ என்ன செஞ்சேன்னு கேட்குற பிள்ளைங்க தான் இப்போ அதிகம் இருக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய பேருக்கு இது அடிப்பட்டவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்கள்லாம் கம்மி வயசு தான். இங்கே முடிஞ்ச அளவுக்கு பெற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக சேரும். பிள்ளைங்க நல்லாவே இருப்பாங்க, நல்லா மேலும் செல்லுவாங்க. சரி, இப்போ பெண் பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுவோன்னா, பெண்களுக்கு இப்போல்லாம் யாரும் எல்லாரையும் பருத்தி விரித்து விட்டுன்னு தான் வராங்க. யாரும் சடை போடுறது வளர்க்குறது அப்படிலாம் கிடையாது. வெட்டி விட்டுறது, அதுவும் முழுசாக தலையை விரித்து விட்டுக்கிறது. கோயிலுக்கு வர்றதா இருந்தால் முடியை விரித்து விட்டுன்னு தான் கோயிலுக்கே வராங்க. சரி, அது விட்டுருவோம். நம்ம சொன்னாலும் இந்த அம்மா அப்போஸ் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்போ என்னென்னா, அந்த முடியை வெட்டுவோம். நாங்கள் எப்படி வெட்டுவோன்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து இன்றைக்கி நாளைக்கு அமாவாசைன்னா 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் புதன்கிழமை, நடுவில் ஒரு கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தால் வெட்ட மாட்டோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முடி வெட்ட மாட்டோம். அந்த கூசாக இருக்கிற முடியை வெட்டி விட்டா வளர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அமாவாசை கழித்து தான் நாங்களாம் முடிய பெண்களுக்கு கொஞ்சமாக கையாலேயே பிடிச்சி லைட்டாக வெட்டி விடுவோம். சரி, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்களுக்கு சொல்லணும். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சொந்தத்துக்கு சொல்லணும். அது என்னென்னா, இந்த முடியை விரித்து போட்டுக்கிட்டு தயவு செய்து கோயில் உள்ளே போயிடாதீங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு கொண்டை மாதிரி போட்டு கூட ஒரு கச்சி குத்தின்னு போங்க. அந்த ஒரு நிமிஷம் மட்டுமாவது நம்மளுடைய முடி அடுத்தவங்க மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே இருக்கிற கெட்டதெல்லாம் நமக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். 2வது, ஒரு முடி கீழே கோவிலில் உதிர்ந்தா கூட சுவாமிக்கு படைக்கிற அந்த நெய்வேத்தியத்தில் போய் அது படுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொழுது போய் ஏன் 6 மணிக்கு மேலே தலையை சிக்குடைக்கக்கூடாது, தலையை சீவக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, சூரிய பகவான் இதெல்லாம் நீங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினச்சா அது உங்கள் விருப்பம். ஆனால் நான் எனக்கு சொல்ல வேண்டியது சொல்கிறேன். சூரிய பகவான் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையிற நேரத்தில் என்ன பண்ணுவாராம், அடிவாரத்தில் யாராவது ஒரு வீட்டில் போயிட்டு தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்பாராம். நம்ம இந்த 6 மணிக்கு தலையை சீவிரம் பார்த்திங்களா, அந்த தண்ணியில் போய் அந்த முடி உழுமா. அப்போ என்ன சொல்லுவாராம் அவர் வாயால், தப்பான ஒரு வார்த்தை. அது என்ன ஒன்றும் தப்பான இல்லை. எந்த மூதேவியோ இந்த நேரத்தில் போய் தலை சீவுது, நான் இப்போ தான் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அந்த முடி இதில் விழுது பாருன்னு சொல்லிட்டு வாராம். எதுக்கு அந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? இது எங்களுக்கு பெரியவங்க சொன்னது. அதனால் நானும் இதை நம்ம சொந்தத்துங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சரி, இப்போது அமாவாசை நாளைக்கு, சோமவாரம் அமாவாசை.
கொடுக்க வேண்டியது நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது கொடுங்க, இல்லை உங்களுடைய விருப்பம் என்ன செய்யணுமோ காக்காவுக்கு சாப்பாடு வைங்க, வீட்டில் முன்னோருக்கு படத்தை வைங்க. முன்னோர்கள் படத்தை வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கும்பொழுது சொல்லுவோம். ஆனால் தயவுசெய்து அதை சொல்லாதீங்க யாரும். ஏன்னா அவங்களுடைய விருப்பம் பாது, அவங்களுக்கு அது தெய்வத்துக்கு சமமாக அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு, அதனால் அவங்க அதை வச்சுருக்கிறாங்க, தெய்வமாக அவங்கள பார்க்குறாங்க. அதை நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அவங்க வச்சுக்கிட்டோம். அது அவங்களுக்காக அது விருப்பம் இல்லை, நம்மளுக்கு இது ராசி இல்லைன்னு நினச்சாங்கன்னா அதை நவுத்தி வச்சுக்கிட்டோம். நீங்கள் போயிட்டு துருன்னு இதை இங்கே வைக்காத, அதை இங்கே வைக்காத, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு ஒரு வீட்டுக்கு போன உடனே வாயை திறக்காதீங்க, தயவு செய்து சொல்லிக்கிறேன். சரி, இதை பண்ணுறோம். நாளைக்கு அமாவாசையில் என்னம்மா வாங்கணும்? உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் துளசி செடி இல்லம்மான்னு நினைக்கிறவங்க நாளைக்கு துளசி செடி போய் வாங்கிட்டு வாங்க. அதுவும் மார்கழி மாதத்தில் அமாவாசையில் நீங்கள் வாங்கும்போது எது ஒன்றுமே வளர்ச்சி அடையும். வீட்டில் துளசி செடி இல்லைன்னா இதை துளசி செடி வாங்குவேன். அப்படி இல்லைம்மா நான் வாங்கினா கூட எங்கள் வீட்டில் வெயில் இல்லாதனால வாடி போதுமா, வதங்கி போதுமா, உண்மைதான், மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த செடி வீணாக போனாலே ஐயோ என்னமோ தெரியலையே செடி வீணாக போதே அப்படின்னு நினைப்போம். அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா, துளசி விதை இருக்கு இல்லைங்களா, துளசி மணின்னு சொல்லுவாங்க. துளசி மணின்னு சொல்லிட்டு, மணினா குட்டி குட்டியாக அந்த துளசி செடியை அந்த வேறு அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஷேப் பண்ணி துளசி மாலைன்னு வைப்பாங்க. அந்த துளசி மாலையை வாங்கிட்டு வாங்க நாளைக்கு. நிச்சயமாக சொல்கிறேங்க, அந்த துளசி மாலை விதை கிடைச்சா விதை வாங்கிட்டு வாங்க. விதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் அந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா, அந்த விளக்கில் போட்டு ஏற்றுங்க. மங்களகரம் பெருகும், மகாலட்சுமி அம்சம் உங்களுக்கு கிடைக்கும், விஷ்ணு பகவானுடைய முழு ஆசையும் கிடைக்கும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு சாப்பாடு, ஒரே ஒரு சாதம், ஒரு சாம்பார், அதே மாதிரி யாராவது ஒரு முதியோருக்கு அந்த சாப்பாடை வாங்கி உங்கள் கைகளால் கொடுங்க. ஒரு சாப்பாடு கொடுங்க போதும். அல்லனா 11 சாப்பாடு கொடுக்குற மாதிரி சந்தோஷமாக செய்யுங்க. மார்வாடிகள் சூட்சமன்றத்தில் அது ஒன்று வகையில் சார்ந்தது. அவங்க பாருங்கள், அன்னம் என்பது யார் வீட்டுக்கு வராங்களோ எவ்வளோ அந்த நேரம் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டாங்களோ சாப்பிட வைக்காமல் அனுப்பவே மாட்டாங்க. இதை நல்லா கவனித்து பாருங்கள். நம்மளும் அப்படி தான் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் சொல்லணும், சாப்பாடு வாங்கி கொடுங்க நாளைக்கு. முன்னோர்களுக்கு காக்கைக்கு ஒரு 10 மணிக்குள்ளே சாப்பாடை வச்சுருங்க, ரொம்ப நல்லது நடக்கும். எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இதை நீங்கள் செய்யுங்க. துளசி செடி இது வரைக்கும் என் வீட்டில் இல்லைம்மான்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிட்டு வாங்க, நான் இந்த வீடியோவில் சொன்னதுக்கு. ஏன்னா இதில் ஒரு பெரிய ஐஸ்வர்யமே நிறைந்திருக்குது, பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, தாந்திரிகம் எல்லாமே இதில் இருக்குது அந்த துளசி செடிக்கு. அதுக்கிட்ட ஒரு விளக்கேற்றி வைங்க, அதுக்கிட்ட அந்த துளசி செடியை விஷ்ணுவாக பாவிங்க. அமாவாசையில் எந்த ஒரு விஷயமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்னா ஒரு நிலம் பதிகிறது, வீடு குடி போகிறது, அதெல்லாம் செய்யாதீங்க. 3ஆம் நாள் அது வந்து வளர்பிறையில் ஆரம்பிக்கணும். இந்நாளைய தினத்தில் ஒரு மங்களகரமான பொருள் என் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நாளைக்கு தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம். தங்கம் சேரணும், துளசி செடி வாங்கினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக தங்கம் சேர்ந்துருங்க. துளசியை வாங்கி வீட்டில் வைங்க. அப்படி இல்லை, வாங்க முடியல, செடி பக்கத்தில் இல்லை அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் துளசி இருந்தால் யார்கிட்டையாவது செடி இருந்ததுன்னா கூட பறிச்சுட்டு வந்து வீட்டில் வைங்க, ரொம்ப நல்லது நடக்கும். மிக மிக நம்ம வீட்டுக்கு தங்கம் சேரும். துளசி என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வருதோ அன்னைக்கு நம்மளுக்கு தங்கம் சேரும், நல்லதே நடக்கும். நான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி.